Okay, let it take a couple of minutes to appear in front of you, the whiteboard. Just a minute. Yeah, it's getting loaded. Okay, I will just tell you how the UPS are classified and what kind of UPS we are using in our home, and how will be the construction of UPS, and how to calculate the loads which is available in our home. Then finally, I'll tell you how to select the ratings and everything. Okay. I think still it's getting loaded in my site. Because like in campus, like a lot of people are using the internet. Since so this can be the whiteboard can be better written only in the computers, not on the smartphone. So that I'm trying to make connect the whiteboard. It came here, but still my computer is loading on the scribbling. Yeah, it's getting loaded. ஸோ இதுக்கு முன்னாடி யாருக்காவது யூபிஎஸோட கால்குலேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஸோ உங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடியே நீங்கள் யூபிஎஸ் கால்குலேஷன், லோட் கால்குலேஷன், பேட்டரி செலெக்ஷன் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சாட் பாக்ஸில் எஸ் ஆர் நோ கொடுங்க. ஸோ தட் ஸ்டில் இந்த ஒயிட் போர்ட் லோட் ஆகிற வரைக்கும் I'll be trying to know how many of you know about the UPS calculation. Let us know in the chat box. அது வர வரைக்கும் chat boxல நோ கௌதம்க்கு வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, வேற யாராவது இந்த மாதிரி யூபிஎஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ லைட்டு, எவ்வளோ ஃபேனு, எவ்வளோ மின்னாரம் எரியணும், ஸோ இந்த மாதிரி சில கன்ஸ்ட்ரைன்ஸ். No, I'm just waiting for all to get reply because there are a lot of students are here. எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணாதான் பேசுவீங்களா? Or else at least I'm asking to do a chat. How many of you know or don't know? Because அது சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். Right, Rakshana saying no. Okay. What happened to others? Vasant is no. Chandru is no. Okay. So many no's are here. All right. Okay. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சில கண்டிஷன் சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக இந்த செஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான். ஓகே, இது யூபிஎஸ்ன்னு கிடையாது. இட் இஸ் நார்மலி பிகாஸ் பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும்போது எப்படி அதை நம்ம டிசைட் பண்ணுவோம், எப்படி பேட்டரியை செலக்ட் பண்ணணும், சும்மா ஏதாவது பேட்டரியை போட்டு சும்மா ஏதாவது மோட்டர் போட்டு ஆன் ஆயிரும், இந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் வெரி கிளியர் வே அண்ட் an effective calculation way which we can do it for an UPS. Okay, so let me brief about UPS. நான் இங்கே வந்து நோட் போர்டில் வரைகிறேங்க. அது உங்களுக்கு விசிபிள் ஆகலைன்னா நீங்கள் ஸ்க்ரீனை மினிமைஸ் மேக்ஸிமைஸ் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஹேவிங் ஹோம். ஓகே, என்கிட்ட வீடு இருக்கு. வீட்டில் ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் யூசேஜ் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ உங்கள் ஒயிட் போர்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா வரைஞ்ச ஸ்கிரிபிள் ஆனது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வாட் ஐம் ஸ்கிரிபிளிங் வில் பி விசிபிள் டு யூ. நான் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஹோம் மாதிரி ஒரு லொக்கேஷன் மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஸோ அப்படி உங்களுக்கு அந்த ஒயிட் போர்டு ஓப்பன் ஆகலைன்னா ஜஸ்ட் பேக் போயிட்டு மறுபடியும் ஓப்பன் ஒயிட் போர்டுன்னு இருக்கும். அந்த ஒயிட் போர்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு வந்து என்னோட ஒயிட் போர்டு வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகுதா? நான் இப்போ வந்து ஐம் ஜஸ்ட் யூசிங் லைக் எ ஸ்மால் ஹோம் மாதிரி ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வரைஞ்சிருக்கேன். அது வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகுதா?
please let me know whether it is visible or not. Chat boxல யாராவது visible இல்லையான்னு மட்டும் சொன்னீங்கன்னா so that you can just do. நான் scribble பண்றது உங்களுக்கு தெரியுதா? சின்ன ஹோம் அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த ஒயிட் போர்டில் விசிபிள் ஆகுதான்னு chat boxல சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். Or else I'll be just go on drawings and scribbling that others will not know. Visible to Meta. All right. Thank you, Meta. ஸோ இப்போ நம்ம ஒரு வீடு இருக்கும். வீட்டுக்கு நாம நார்மலா யூபிஎஸ் வச்சிருப்போம். கரெக்ட்? திஸ் இஸ் நார்மலி வில் ஹேப்பன். அப்போ என்ன ஆகும்னா வாட் வில் ஹேப்பன், ஒரு வீட்டுக்கு நார்மலா பாத்தீங்கன்னா இபில இருந்து ஒரு சப்ளை வரும். ஓகே, தி சப்ளை வில் கம்ஸ் ஃப்ரம் இபி, தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து சப்ளைஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதே வீட்டுக்கு ஜஸ்ட் உங்க ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணீங்கன்னா என்னோட வரைகிறது உங்களுக்கு தெரியும். மினிமைஸ் மேக்ஸிமைஸ் உங்களோட ஸ்மார்ட் போன் ஸ்க்ரீனை பண்ணீங்கன்னா விச் வில் பி விசிபிள். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா லைக் இன் கேஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர் ஃப்ரம் இபி, then I need to go for an alternative supply, right? So where I can go with the UPS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூபிஎஸ் we generally call. இந்த யூபிஎஸ் ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா uninterrupted power supply. uninterrupted power supply. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு வைங்க. உங்க கம்ப்யூட்டர் வந்து திடீர்னு நீங்க ஏதாவது டேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு சப்ளை வந்து போயிடும். அப்போ பாத்தீங்கன்னா யூபிஎஸ் இருந்தா தென் யூ வில் பி அல்டர்னேட்டிவ் சப்ளை. ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க, ஸோ அந்த டைம்ல பவர் கட் ஆயிடுச்சுன்னா தென் இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ யூபிஎஸ் மென்ட் ஃபார் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. அதாவது என்னன்னா இபியில இருந்து வரக்கூடிய சப்ளை நம்மளுக்கு கட் ஆகும் பொழுது, ஓகே, when EB supply கட் ஆகும்போது then this UPS will be start to function. ஓகே, இதுதான் வந்து UPS ஓட கான்செப்ட் அட் ஹோம். இப்போ இந்த யூபிஎஸ் ரெண்டு டைப்பா சொல்லலாம். ஒன்னு வந்து ஆன்லைன் யூபிஎஸ் அண்ட் ஆஃப்லைன் யூபிஎஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, we call it in a two way. One is online UPS, another one is a offline UPSனு சொல்லுவோம். ஆன்லைன் யூபிஎஸ்ங்கிறது என்னன்னா நம்மளுக்கு பவர் கட் ஆகிறதே தெரியாது. ஓகே, பவர் கட் ஆகிறதே நம்மளுக்கு தெரியாது. பட் வேற ஆஃப்லைன் யூபிஎஸ் வில் டேக் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தட் பவர் வில் பி டர்ன்ட் ஆஃப் அண்ட் திஸ் யூபிஎஸ் வில் ட்ரை டு சப்ளை. நம்ம அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்ஸ் எதுவும் பண்ண போறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் எங்க ஹாஸ்பிட்டல்ல. இஃப் யூ டூ அன் ஆப்ரேஷன் ஆர் ஹார்ட் சர்ஜரி வித் இபி சப்ளை, சடனா இபி சப்ளை கட் ஆயிடுச்சுன்னு வைங்க, கரெக்ட்? அப்போ தி பேஷண்ட் வில் டை. ஸோ வேர் தி யூபிஎஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ் அட் சர்டன் பிளேசஸ் லைக் ஹாஸ்பிட்டல், லைக் எனி மிஷின், எனி ப்ரிசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு யூபிஎஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும், ரைட்? பட் சின்ஸ் இது இண்டஸ்ட்ரியல் யூபிஎஸ் கால்குலேஷனாக எடுத்துட்டு போகாம ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ an UPS which can be used for a home. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஒரு வீட்டுக்கு எப்படி யூபிஎஸ் சப்ளை ஆகுது. இபி சப்ளை கட் ஆகும் பொழுது, இபி சப்ளை கட் ஆகும் போது நம்ம அந்த இடத்துக்கு பதிலாக இந்த சப்ளையை நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம். அப்போ உங்க வீட்டில் நிறைய லோட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ வுட் ஹேவ் ஃபேன் இருக்கும், கரெக்ட்? ஃபேன் இருக்கும், லைட் இருக்கும், டிவி இருக்கும். இந்த மாதிரி we have lot of devices in our home. பட் அது எப்படி நம்ம சின்ன பேட்டரியை கொடுத்தா ஒர்க் ஆகுமா, பேட்டரி எப்படி போடணும் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஹவு கேன் வி டூ யூபிஎஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம கால்குலேஷன் வழியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, லெட் அஸ் டேக் எ கேஸ். ஓகே, யாரோ ஒரு ஸ்டூடெண்டோட வீட்டில் என்னென்ன இருக்குன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தெரிய வேண்டியது நம்பர் ஆஃப் ரூம்ஸ். ஓகே, எவ்வளோ ரூம்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ ஐம் ஜஸ்ட் மேக்கிங் டவுன். நான் மவுஸ்ல அப்படியே வரைகிறேங்க, ஸ்கிரிபிள் பண்ணுறேன். அதனால நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எழுதுறது ஒரு ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்காது, போலி கிறுக்குனாப்புல இருக்கும். பட் சின்ஸ் ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் ரூம்ஸ் எவ்வளோன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட். ஸோ யாரோட வீட்டை எடுத்துக்கலாம்? லெட் மீ டேக் கேஸ் ஸ்டடிங்கிறது ரியல் கேஸா இருக்கணும் இல்லைங்க. இட் ஷுட் நாட் பி லைக் ஹவ் வி சே ஒரு இதை மாதிரி இருக்கக்கூடாது. So let me take one student here and I'll take Mehta. Mehta, can you please turn on your mic, Mehta? Yes, Mehta. Mehta, நான் சில questions உங்களை நான் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் சொல்லுங்க. Mehta, உங்க வீட்ல எவ்வளவு ரூம்ஸ் இருக்கு? 4 rooms, sir. 4 room. Okay. So 4 roomல ஒரு BHK 1 BHKங்களா இல்ல 2 BHKவா? 1 BHK. Okay, 1 BHK. For example, 1 bedroom,
and one hall and one kitchen. Okay, let me take one kitchen. So அதுதான் 1 BHKங்கிறது இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். Okay, for instance we additionally have a restrooms also. So ஒரு room வந்து I can take it as a restroom. Okay, so இந்த லாஜிக்ல நம்ம எடுத்துக்கிறோம். Thank you மேத்தா. இப்ப கண்டிப்பா ஒரு பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும். ஓகே, ஒரு லைட் இருக்கும், ஒரு ஃபேன் இருக்கு. ஓகே, ஒரு பெட்ரூம்ல ஒரு லைட் ஒரு ஃபேன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா மேண்டேட்டரி நீடா நம்மளுக்கு இருக்கும். ஹால்லையும் பாத்தீங்கன்னா ஒரு லைட்டு ஒரு ஃபேனு ஓகே நம்மளுக்கு வேணும் கண்டிப்பா. ஏன்னா பவர் இல்லாத டைம்ஸ் நம்மளுக்கு வேணும். கிச்சன்ல பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்டரோ ஃபேனோ அது என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஃபேன் அட் கிச்சன் அண்ட் ரெஸ்ட் ரூம்ல ஒரு லைட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேம்ப். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பேசிக் நெசசிட்டின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பேசிக் நெசசிட்டிஸ். அதாவது ஒரு லைட்டு ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு ஒரு ஃபேனு, கிச்சன்ல ஒரு ஃபேனு அண்ட் ரெஸ்ட் ரூம்ல ஒரு லைட். அப்போ இந்த பேசிக்கை வச்சு நம்ம எப்படி யூபிஎஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். நார்மலா நம்ம வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சம்டைம்ஸ் ஃப்ளோரசன்ட் லேம்ப் யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் கால்ட் so let me take fluorescent. அப்போ அந்த fluorescent lamp எவ்வளோ lamp the kitchen light so totally 4 lights fluorescent lamp lights 4. So let me avoid CFL and ABD and when we take it wall fan of the fan kitchen la மூணு ஃபேன் லைட் கண்டிப்பா நம்மளுக்கு பேசிக். அப்போ லெட் மீ டேக் கொஞ்சம் கீழே டவுன்லோட் the 4 fluorescent fan ஒரு லேம்ப் ஒரு லேம்ப் ஒரு பாக்ஸ் 40 வாட் fluorescent lamp. The lamp வந்து 40 வாட். இப்போ இருக்க CFL
சார் உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல சார். அப்படிதான் இருக்கா இல்ல மீனா ஜோதிக்கு இப்பதான் சார் மட்டும்தான் அப்படி கிளியரா இருக்கு? ஓகேம்மா, தேங்க்யூ. அப்போ வந்து 160 வாட்ஸ்னு நம்ம ஒரு கணக்கு. இந்த வாட்ஸ் வந்து லேம்ப் வாங்கும் போதே நம்மளுக்கு தெரியும் ஒரு லேம்ப் 40 வாட்ஸ்னு தெரியும். ஓகே, அதே மாதிரி ஃபேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபேனோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் இருக்கும். இது வந்து அந்த ஃபேனோட ரேட்டிங்கே 60 வாட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி 3 இருக்கிறனால we can take 180 வாட்ஸ். ஓகே, 180 வாட்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அப்போ இன் டோட்டல் இஃப் யூ டேக் 0 and 8 plus 6 14 and 1 3. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடிய வாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 340 வாட்ஸ். ஓகே, இது வந்து லைட்னிங்கோட கால்குலேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கணும். இந்த லைட் எல்லாம் இந்த ஃபேன் எல்லாம் நான் எப்போ வேணாலும் ஆன் பண்ணுவேன், ஒரே டைம்லயும் ஆன் பண்ணுவேன், இல்லை மாற்றியும் ஆன் பண்ணுவேன். ஓகே, ஸோ அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. லெட் அஸ் டேக் a கேஸ் லைக் ஆல் டுகெதர் டர்ன் ஆன் பண்ணா ஐ கேன் யூஸ் 340 வாட்ஸ். ஓகே, அப்போ நம்மளுக்கு டோட்டல் லோடு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம இன்வெர்டர் வந்து இன்வெர்டர் வந்து செலக்ட் பண்ணணும். என்னோட டோட்டல் வாட்ஸ்க்கு இன்வெர்டர் செலக்ட் பண்ணணும். பட் இன்வெர்டரோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்க இன்வெர்டர் கேவிஏ விஏ இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இந்த விஏ ரேட்டிங்ல தான் இன்வெர்டரை வந்து நார்மலாவே எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்வெர்டர் வந்து கேவிஏ ரேட்டிங் வோல்ட் ஆம்பியர் ரேட்டிங்கை வச்சுதான் எல்லா இடத்துலையுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 500 விஏ 400 விஏ இப்படி நம்ம சொல்லி தான் இன்வெர்டர் வந்து வாங்க முடியும். பட் வாட்ஸ்ங்கிறது இங்க பாத்தீங்கன்னா, so what we mentioned here is a watts. It's a combination of voltage, it's a combination of current, it's a combination of power factor. இந்த மூணு சேர்ந்தது தான் நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய வாட்ஸ் கால்குலேட்டட், வாட் we have calculated. ஓகே, ஸோ சிங்கிள் ஃபேஸ் பவருக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா VI cos phi. ஸோ அதில் வோல்டேஜ் இருக்கும், கரண்ட் இருக்கும் ஆம்பியர், அண்ட் தி பவர் ஃபேக்டர் இஸ் கால் cos phi. பட் நம்மளுக்கு இன்வெர்டர் செலக்ட் பண்ணணும்னா வாட் வி ரெக்வயர்ட் இஸ் விஏ ரேட்டிங். ஸோ விஏ ரேட்டிங் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ விஏ ரேட்டிங் வேணும்னா வேர் வி கோயிங் டு டிவைட். ஓகே, இந்த பவர் டிவைட் வந்து பவர் ஃபேக்டரால டிவைட் பண்ணா வி வில் கெட் விஏ ரேட்டிங். ஏன் பவர் ஃபேக்டரால பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஃபார்முலா இங்க எழுதி இருக்கோம் பாத்தீங்களா, விஐ காஸ் ஃபைன்னு, அதை டிவைடட் பை காஸ் ஃபைன்னு போட்டா cos phi கேன்சல் ஆயிரும். ஓகே, cos phi கேன்சல் ஆயிரும். I'll get VI. VIங்கிறது VAங்கிறது ஒண்ணுதான், வோல்ட் அண்ட் கரண்ட், வோல்ட் ஆம்பியர். ஸோ போத் ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ அதனால தான் இங்க பவர் பை பவர் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்றேன், டிவைட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் மை டோட்டல் பவர் இஸ் 340. ஓகே, இங்க நம்ம பவர் ஃபேக்டரை வந்து ஒரு அசம்ஷன்ல எடுத்துக்கணும். ஏன்னா ஜென்ரலாவே பவர் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 0.8ல இருந்து 1 தான் இருக்கும். ஓகே, 0.8ல இருந்து 1 தான் இருக்கும். ஸோ லெட் மீ டேக் தி லீஸ்ட் வேல்யூ, தட் இஸ் 0.8. ஓகே, ஸோ அப்போ 340 வாட்ஸ் டிவைடட் பை 0.8 போடுங்க. ஓகே, ஸோ லெட் மீ கால்குலேட் இட் அண்ட் லெட் யூ நோ. இஃப் ஐ மல்டிப்ளை 1145. So let me multiply 340 divided by 0.8. அப்போ போட்டோம்னா so we will get 425. Okay, 425 watts நம்மளுக்கு வரும். If you do it, we will get 425 VA அப்படிங்கிறது நம்மளுக்கு வேல்யூ. ஓகே, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ. ஓகே, this is 425 VA. இதுதான் வந்து நம்ம இன்வெர்டரை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேஞ்ச். ஓகே, அப்போ நம்மளுக்கு 425 VAங்கிறது தெரிஞ்சிருச்சு. என் வீட்டுக்கு 3 ரூம்ல 4 லைட்டு 3 ஃபேனை யூஸ் பண்ணா நான் யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்டரோட ரேட்டிங் வந்து
425 ரேட்டிங். பட் இந்த மாதிரி 425, 427, 325 அப்படின்னலாம் நம்மளுக்கு இன்வெர்டர்ஸ் கிடைக்காதுங்க. ஸோ வில் பி கெட்டிங் அன் இன்வெர்டர்ஸ் லைக் 300 வோல்ட் ஆம்பியர், 400 வோல்ட் ஆம்பியர், 500 வோல்ட் ஆம்பியர், 600 அப்படிதான் கிடைக்கும். ஸோ லெட் மீ approximately select here as 500 VA. ஓகே, 500 VA. ஏன்னா லீஸ்ட் போக வேண்டாங்க, எப்போவுமே கொஞ்சம் மேக்ஸிமம் வேல்யூ போங்க, லீஸ்ட் வேல்யூ போகக்கூடாது. ஏன்னா லோட்ஸ் வந்து சம்டைம்ஸ் தாங்காது. ஸோ நான் அதனால என்ன பண்றேன்னா அப்ராக்சிமேட்லி ஐம் சூசிங் மை இன்வெர்டர் அஸ் 500 VA. ஆல்ரைட், இப்போ நம்மளுக்கு VA தெரிஞ்சிருச்சு, ஐ மீன் இன்வெர்டர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நம்மளோட லோட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டரியை செலக்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ ஐம் ரைட்டிங் அகைன் லோட் இஸ் ஈக்குவல் டு 340 watts. நம்ம கால்குலேட் பண்ண லோட் வந்து 340 watts. Inverter which we are selected is 500 kV. I mean 500 VA, not kV. 500 VA. Okay. இப்போ நம்மளுக்கு we need to know what is the battery. ஏன்னா இதுக்கு நம்ம பேட்டரி போடணும்ல. ஏன் இன்வெர்டர் இங்க போடுறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளையோடது. ஸோ இன்வெர்டர் வில் கன்வெர்ட் a DC supply into AC supply. பட் சம்டைம்ஸ் இஃப் யூ டு நாட் ஹவ் ஏசி சப்ளை, சின்ன சின்ன வண்டி, நீங்கள் ரிமோட் காரு இல்லை பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் இந்த மாதிரி வந்து டைரெக்டாகவே லோடுக்கு வந்து நீங்கள் பேட்டரி ஃபிட் பண்ணிக்கலாம். பட் இன்வெர்டர் எங்கே வருதுன்னா நம்ம வீட்டுக்கு ஹோம் யூபிஎஸ் வரும்போது தான் we are looking on the inverters. ஸோ கடையில் போய் 500 VA இன்வெர்டர் கொடுங்கன்னா கொடுத்துக்குவாங்க. ஓகே, now I'm going for a battery calculation. ஓகே, ஸோ பேட்டரிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அப்படிதான் நம்மளுக்கு கிடைக்கும். 500 வோல்ட் பேட்டரினெல்லாம் கிடைக்காது. நீங்கள் when you go and ask to the battery, நார்மலி பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு, 10 வோல்ட்டு, 8 வோல்ட் இப்படி தான் பேட்டரி கிடைக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஸோ பேட்டரியில் இன்னொரு ரேட்டிங் இருக்கு, தட்ஸ் கால்ட் அஸ் ஆம்பியர் ஹவர் ரேட்டிங். நீங்கள் பேட்டரி கடையில் போய் வாங்கினீங்கன்னா 12 வோல்ட் 65 ஆம்பியர் ஹவர், 12 வோல்ட் 75 ஆம்பியர் ஹவர் அப்படின்னு தான் பேட்டரியோட ரேட்டிங் இருக்குங்க. ஓகே, ஆம்பியர் ஹவர் இஸ் நத்திங் பட் தி கரண்ட், how much time it can be utilized அப்படிங்கிறது தான் அந்த ஆம்பியர் ஹவர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காருக்கு 60 AH போடுவோம், 12 வோல்ட் 60 ஆம்பியர் per ஹவர்னு போடுவோம். டீசல் காராக இருந்தால், பெட்ரோல் காராக இருந்தால் 40 AH, 12 வோல்ட் 40 AHங்கிறது யூஸ் பண்ணுவோம். இந்த ஏஹெச்ங்கிறது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இந்த பேட்டரி, இப்போ லெட் மீ டேக் அ பேட்டரி கால்குலேஷன். நம்ம இதுக்கு வந்து இந்த 500 VAக்கு எப்படி பேட்டரி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும்போது பேட்டரி செலெக்ஷன் நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது படி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி லெட் மீ அஷ்யூம் எவ்வளோ நேரம் நம்ம இந்த பேட்டரி இந்த லைட்ஸை நம்ம ஆன் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவர் கட் ஆகிடுச்சு, 2 hours பவர் கட் ஆகிடுச்சு, 2 hours யூஸ் பண்ண போகிறோமா இல்லை 5 hours ஓடணுமா? ஏன்னா யூபிஎஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நைட் ஃபுல்லாக ஓடணும், 10 hours ஓடணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து லெட் மீ அஷ்யூம், ஓகே லெட் மீ அஷ்யூம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 500 VAங்கிறது, ஓகே 500 VAங்கிறது எவ்வளோ நேரம் ரன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இங்கே ஒரு அசம்ஷன் எடுக்கணும். 500 VA வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஹவர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், 5 ஹவர்ஸ்க்கு தாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை திஸ் 500 VA into 5. ஸோ ஐ வில் கெட் 2000. ஓகே, இது எப்படி வரும்னா 2500 கிடைக்கும். அதாவது 5 ஹவர்ஸ்க்கு நான் ரன் பண்ணணும்னு நினைச்சு 500க்கு ரன் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஐ கெட் 2500 VA. ஓகே, 2500 VA ஆயிரும். 5 மணி நேரத்துக்கு நான் என்னோட பவர் சப்ளை இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணனா ஐ கெட் 2500 VA. ஏன் இந்த 500 VA 5 ஹவர்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா டைம் விச் ஐம் கோயிங் டு யூஸ். ஓகே, எவ்வளோ நேரம் என் யூபிஎஸ் இருக்கணும், 1 மணி நேரம் இருந்தால் போதும், 2 மணி நேரம் இருந்தால் போதும், 5 மணி நேரம் இருக்கணும். இங்கே வந்து நான் 5 மணி நேரம் எடுத்துட்டேன். ஓகே, பட் as I told you, என்னதான் 5 மணி நேரம் ரன் பண்ணாலும் என்னோட பேட்டரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் கெட் ஃப்ரம் தி ஷாப் அஸ் 12 வோல்ட். கரெக்ட், இந்த 12 வோல்ட்டாக தான் வந்து என்னோட ஷாப்ல எனக்கு கிடைக்கும். அப்போ இந்த 12 வோல்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ வேர் யூ ஹேவ் டு மல்டிப்ளை திஸ் 2500 VA
into 12 divided by 12. Okay, divided by 12 அப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா you will get a exact, okay, you will get a exact battery ampere hour வந்து உங்களுக்கு கிடைக்காது. அந்த ampere hour தான் for example let me calculate it. 2500 divided by 12. அப்போ I need 208 ampere hour battery. 208 ampere hour battery approximately. 208 ampere hour battery exactly. Okay. So where we can take approximately இது பாத்தீங்கன்னா 200 இல்ல 250 300 ampere hour இப்படிதான் கிடைக்கும். அப்போ let me take a minimum value here. minimum வேணாலும் எடுத்துங்க, maximum வேணாலும் எடுத்துங்க. There is no issue. So I have to use or select 200 ampere hour battery. Okay, 200 ampere hour battery for my home. So எனக்கு பேட்டரியும் கிடைச்சிருச்சு. Approximately my battery comes into 200 ampere hour battery. So நான் இதை யூஸ் பண்ணேன்னா எனக்கு யூபிஎஸ் நான் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த யூபிஎஸ் வச்சு நான் கடையில் போய் ஐ கேன் பர்ச்சேஸ் இட் ஃபார் 200 ampere hour பேட்டரி, டியூப்லர் பேட்டரி, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேட்டரி இருக்கு. டியூப்லர் பேட்டரி அண்ட் இன்வெர்டர் வந்து 500 volt ampere அண்ட் லைட் வந்து as I mentioned 4 light and 3 fans. இது வந்து கண்டினியூஸா 5 ஹவர்ஸ்க்கு ரன் ஆகணும்னா, பட் நம்ம அப்படி பண்ண மாட்டோம்ல. பவர் கட் ஆச்சுன்னா வீட்டில் வந்து கிச்சன்ல மட்டும் ஆன் பண்ணியிருப்போம், இல்லாட்டி பெட்ரூம்ல மட்டும் ஆன் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த டைமிங் நிறைய நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த 5 ஹவர்ஸ்ங்கிற டைமிங் வந்து இஃப் வி ரெடியூஸ் தி யூசேஜ் ஆஃப் தி லேம்ப் அண்ட் தி ஃபேன் in the 5 hours, then this will be extending. 5 ஹவர்ஸ்ங்கிறது 6 ஹவர்ஸ் வரலாம், 6 ஹவர்ஸ்ங்கிறது 7 ஹவர்ஸ் வரலாம். ஓகே, ஸோ that will improve as we require. Is it clear? இதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டு வந்து ஒயரிங் கனெக்ட் பண்ணீங்கன்னா then you will come to know. சர்க்யூட் தியரியில கனெக்ஷன் படிச்சிருப்பீங்க, ஒயரிங் எப்படி கொடுக்கணும், பேட்டரி எப்படி கொடுக்கணும் இப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ this is how the home UPS calculation will be done, and this is how the electrician will select, go and ask the inverter and the battery. இந்த பேட்டரியை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டில் வாட்டர் டு பி ஃபில்ட் எவ்ரி ஃப்ரீக்வெண்ட் டைம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த 5 ஹவர்ஸ் டியூரேஷன்ங்கிறது வரும். ஸோ பேட்டரியோட டைம் லைஃப் பார்த்தீங்கன்னா 5 years or 10 years or 15 years ப்ராப்பர் மெயின்டெனன்ஸை பொறுத்து மாறுது. பட் மெஜாரிட்டி 5 to 10 yearsல பேட்டரி வந்து போயிடும். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்குறப்போ 5 ஹவர்ஸ் இருந்திருக்கும், நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்குறப்போ 3 ஹவர்ஸ் தான் வரும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் டிஸ்டில் வாட்டர் குறைஞ்சிரும் அது அடிக்கடி. அப்படி குறையுது நீங்க மெயின்டைன் பண்ணாம விட்டீங்கன்னா then the 5 hour duration will reduce. Okay, parallelly it will be reduced. So this is how the home calculations are done. UPS calculations வந்து பண்ணிருப்போம். Correct? So is it clear to everyone how the UPS calculation are to be done? So please let me know in the chat box. In case if you required another explanation, then I'll try to do. If you have any question, please ask me in the chat box or via mic. Then I'm in a position to clarify you. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுல போய் லைக் ஹவு ஐ டுக் தி கேஸ் ஆஃப் மேத்தா, நீங்க உங்க வீட்டுல இருக்கிற லோட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஏசியாவே வச்சுக்கோங்க, அதை பேஸ் பண்ணி இன்வெர்டர் கால்குலேஷன் அண்ட் பேட்டரி கால்குலேஷன் நீங்க எனக்கு பண்ணி அசைன்மெண்ட்ஸா கேஸ் ஸ்டடியை சப்மிட். கேஸ் ஸ்டடி ஹஸ் டு பி வெரி கிளியர். நான் இங்க சும்மா கிறுக்கி இருப்பேன், பட் நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இஸ் இட் கிளியர்? பட் கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க, கிளியர் இல்லைன்னா கிளியர் இல்லைன்னு சொல்லுங்க. Please let me know in the chat box. For Gautam it is clear. இதெல்லாம் எந்த புக்ஸும் உங்களுக்கு சொல்லி தராது, because these are all experience and you will not find a textbook, because எல்லாமே பேட்டரி ஆப்ரேட்டட் தான். பேட்டரியோட டிஸ்சார்ஜ் டைம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும்.
So only for what happened to rest of the people, only to Gautam it is clear. What happened to others? Like I would like to know from everyone. நிறைய பேர் இருக்கீங்களே, எல்லாம் ஸ்லீப்பர் செல் மாதிரி அமைதியா இருக்கிறீங்க. Because you have to do a case study. நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு கேஸ் ஸ்டடி உங்க வீட்டுக்கு, எனக்கு வந்து ரொம்ப டைம்ல எடுத்துக்காதீங்க. நீங்க மத்தியானம் இல்லை நீ ஈவினிங்குள்ளேயே ஒரு பேப்பர் எடுத்து ஜஸ்ட் ட்ரை டு கால்குலேட் தி லோட். நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு லைட் ஒரு ஃபேன் எடுத்தேன். நீங்க டிவி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க அதோட நேம் பிளேட் டீடைலே உங்களுக்கு அதோட வாட்ஸ் யூசேஜ் இருக்கு. இந்த பேட்டரியோட சைஸை குறைக்கணும், நீங்க பேட்டரியோட சைஸைவோ இல்ல யூசேஜ் ஆஃப் பேட்டரியோ இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த 5 ஹவர்ஸ்ங்கிறது 10 ஹவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சா, இந்த லோட்ஸ்க்கு பதிலாக நீங்க எல்இடி லோட்ஸ் எல்லாம் போட்டுட்டீங்கன்னா, தென் எல்இடியோட லைட்டோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 வாட்ஸ் தான். எதுக்கு நான் ஃபோக்கஸ் லைட்டுக்கு சொல்றேன். வீட்டுக்கு யூஸ் பண்றதெல்லாம் 3 வாட்ஸ் 4 வாட்ஸ் 5 வாட்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் லைஃப் டைம் வந்து அதிகமாக வரும். இன்கேஸ் ஆஃப் இன்வெர்டர் இல்லாம நீங்க வந்து இன்வெர்டரே யூஸ் பண்ணல அப்படின்னா, டைரக்டா டிசி லைட்னிங் போறீங்கன்னா, அங்க வந்து நம்ம டிசியோட ஃபார்முலா எடுத்துக்குவோம். டிசில வந்து சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ்னு கிடையாது. இட்ஸ் ஒன்லி எ விஐ. அப்போ ஜஸ்ட் இங்க ஒரு சின்ன சின்ன ஸ்கிரிபிள் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிசியோட 340 வாட்ஸ் இருக்கு அப்படின்னா, டைரக்டாவே நம்ம வந்து பேட்டரியை செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஹவர்ஸ், இந்த ஆம்பியர் ஹவரை கணக்கெடுக்காம இந்த வாட்ஸ்ல கணக்கெடுத்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஆல்ரைட். So I hope at least you are learning a skill. Okay. So உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. Let me clarify. Alright. So if there is no more question, then we'll wind it off and try to submit the assignment of case study by end of today. இன்னைக்கே அதை பண்ணிருங்க, அப்பதான் மறக்க மாட்டீங்க. நிறைய ஒர்க் பண்ணுவீங்க, இதை தெரிஞ்சுக்க முடியும். So this is applicable for home UPS, which can be run with a single phase AC supply. So that is why I'm using inverter here. In case of DC, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல பேல்பூரி ஷாப் இருக்கும், சிக்கன் ஷாப்ஸ் இருக்கு, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி வச்சு லைட் பண்ணியிருப்பாங்க. அங்க வந்து நம்ம இன்வெர்டர் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா டைரக்டா டிசி எல்இடி டிசி காம்பனண்ட்டை வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்க நம்ம இன்வெர்டர் இல்லாமையே நம்ம பேட்டரியில பவர் பண்ண முடியும். ஆல்ரெடி இது போட தெரிஞ்சதுன்னா நீங்க அதை ஈஸியா போட்டுருவீங்க. இதுல 3 காம்பனன்ட் தான். எவ்வளவு லோடு, இன்வெர்டர் ரேட்டிங் எப்படி கால்குலேட் பண்றது, ஓகே, பவர் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணணும், பேட்டரிங்கிறது எவ்வளோ ஹவர்ஸ் ரன் ஆகணும்னு தெரியணும். பட் நம்மளுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான் கிடைக்கும். ஸோ அதில் டியூப்லர் பேட்டரிஸ் மாதிரி நம்பர் ஆஃப் பேட்டரிஸை கனெக்ட் பண்ணி ஒரு 200 ஆம்பியர் ஹவர் பேட்டரி நம்ம யூஸ் பண்ணால் 5 ஹவர்ஸ்க்கு இந்த லோட் வந்து ரன் ஆகும். எல்லா லைட்ஸும் எல்லா ஃபேனையும் ஆன் பண்ணலாம். பட் நம்ம எல்லா நேரம் அதை பண்ண போறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 ஹவர்ஸ்ங்கிறது இன்னுமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரைட். ஸோ லோட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், எவ்வளோ வாட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். Alright, if you are clear, then I'll wind it off the meeting. Alright, so there is no response. So let I assume everyone got clear idea about this. So I'm just closing the meeting. Thank you. Thank you.